இயல்பாகவே எனக்கு தமிழ் பற்று அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மருதம்ன்றது ஒரு சிறந்த தமிழ் பெயர். அது உண்மையிலேயே அந்த பெயரை சொல்லும்போதும் அதை பார்க்கும்போதும் மன மகிழ்ச்சி அடையும். யாருக்காவது தமிழர்களாக இருக்கிற யாருக்காவது அது ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய பெயர். உணவு உற்பத்தி சார்ந்து செய்யும்போது அதில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த கற்கநெறி எனக்கு மிக ஒரு பலத்தை தந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு வியாபாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த வகையில் நாங்கள் ஒரு தரமான இயற்கை சார்ந்த இரசாயன கலப்புகள் இல்லாத ஒரு உணவை சமூகத்துக்கு கொடுக்குற நேரம் அது எப்போவுமே நாங்கள் வியாபாரத்தில் நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தூர நோக்கம். மருதம்ன்றது உருவாவதற்கான மூல காரணம் வவுனியா பல்கலைக்கழகம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அங்கு சென்று அந்த கற்கநெறியை நான் கற்றிருக்காவிட்டால் இவ்வாறான ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கவும் மாட்டேன். மருதம் என்ற ஒரு நிறுவனம் உருவாகி இருக்கவும் மாட்டாது. எப்போவுமே இரசாயனம் சார்ந்த விடயங்களில் உடன்பாடு கிடையாது. நான் அதை எப்போவும் செய்ய போகிறதும் இல்லை. யாரும் கேட்டாலும் கூட நான் இரசாயனம் சார்ந்த உணவை நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் என்ற இண்டஸ்ட்ரியில். அவை இயற்கைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த உணவு உற்பத்தியை செய்யணும்ன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். வணக்கம் உறவுகளே. எமது நாட்டில் பெரும்பாலான தொழில் முயற்சிகள் பொருளாதார நிலைமையை சமாளித்து கொள்ள எதிர்பாராத விதமாக உருவாக்கப்படுகின்றன. அப்படியல்லாமல் அவை சார்ந்த முறையான திட்டமிடல்களுடன் உருவாகும் தொழில் முயற்சிகளே நீண்ட கால இருப்புடன் வெற்றிகரமாக இயங்கும் வாய்ப்புகள் அதிகம். அரச வேலையில் 3 தசாப்தங்கள் பணிபுரிந்தாலும் உணவுப் பொருள் உற்பத்தி முயற்சியாண்மை மீதான ஈர்ப்பினால் வவுனியாவில் மருதம் என்னும் பெயரில் தானியமா உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றார் சந்திரபாலன். நான் ஆரம்பத்தில் ஒரு அரச உத்தியோகத்தராக கடமையாற்றினான். கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸை முடித்து கடந்த வருடத்தோடு நான் சர்வீஸ்லேருந்து நான் ரிட்டையர் பண்ணிட்டேன். அதுக்கு முதல் நான் ஒரு 25 வருஷமாக இந்த அரசு சேவையோடு சேர்த்து நான் ஒப்பந்த வேலைகளை செய்துட்டு இருந்தேன். நான் இதை விட நாங்கள் லங்காட்டாயிலின்ற வவுனியா பிராந்தியத்துக்கான டிஸ்ட்ரிபியூட்டராக நாங்கள் 9 வருஷமாக இப்போ அந்த பிஸ்னஸும் செய்து கொண்டிருக்கிறோம். நான் பல்வேறுபட்ட வியாபாரங்களை செய்துட்டு இருந்த போதும் எனக்கு உணவு உற்பத்தி சார்ந்த ஒரு துறையில் போய் ஒரு பிஸ்னஸை செய்யணும்ன்ற ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்தது. அந்த தருணத்தில் வவுனியா பல்கலைக்கழகம் முயற்சியாண்மையும் சிறு வியாபார முயற்சியம் என்ற எண்ணக்கருவில் ஒரு கோர்ஸ் ஒன்று தொடங்கியிருந்தது. நான் அந்த கோர்ஸுக்கு முதல்ல விண்ணப்பித்து கற்கநெறியை நான் ஃபாலோ பண்ணதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அந்த கோர்ஸை முடித்த பிறகு உணவு உற்பத்தி சார்ந்த ஒரு இதை ஆரம்பிக்கணும் துடிப்பு ஏற்பட்டது. அதன் பிரகாரம் நான் என்னுடைய பிஸ்னஸை உடனடியாகவே என்னுடைய சொந்த காணியில் கட்டி ஆரம்பித்து இப்போ அன்னளவாக 12 பேர் அளவில் எங்கள் எம்ப்ளாயை வச்சுருக்கிறோம். நீண்ட காலமாக நான் வியாபாரத்துறையில் இருந்தபடியே எனக்கு வியாபாரம் சார்ந்த எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கையில், அதை செய்கிறதில் எந்த தடங்கல்களும் இருக்கையில் வெற்றிகரமாக செய்து கொண்டு வந்தேன். ஆனால் உணவு உற்பத்தி சார்ந்து செய்யும்போது அதில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த கற்கநெறி எனக்கு மிக ஒரு பலத்தை தந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு வியாபாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, இடையூறுகளை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த வியாபாரத்தை எப்படி நடத்துறது, அந்த வியாபாரத்தை எப்படி முடிவு கொண்டு வரது, அதில் எப்படி நாங்கள் லாபத்தை எடுக்கிறது, அல்லது அதன் மூலம் நாங்கள் சமூகத்துக்கு எப்படி சேவை செய்கிறது சம்மந்தமான எல்லா விவரங்களும் நாங்கள் அந்த கோர்ஸில் படிச்சிருந்த நாங்கள். உண்மையிலே அந்த பல்கலைக்கழகம் பிராந்தியத்தில் 1000 முயற்சியாளர்களை உருவாக்குன்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான் இந்த கோர்ஸ். அது பெரிதும் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பாக அமைந்திருக்குது. அதன் மூலம் பலர் இப்போ தொழில் முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கணும். அதில் முதலாவது அணியில் கற்று முதலாவதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தது நான் தான். அந்த பெருமை எனக்கு எப்பவும் இருக்கும். வடமாகாணம் நெல், குரக்கன், சாமை போன்ற தானிய உற்பத்திகளில் முன்னணி வகித்து வருகின்றது. ஆனால் இவை சார்ந்த உணவுப் பொருட்கள் பயன்பாடு என்பது கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவானதாகவே காணப்படுகின்றது. காரணம், வெளிநாட்டில் இருந்து இறக்குமதியாகும் கோதுமை மாவின் அதிகரித்த பயன்பாடே. இவற்றை கட்டுப்படுத்தி உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் நோக்கில் தனது தயாரிப்புகளை செய்து வருகின்றார் சந்திரபாலன். நான் கூட்ட தெரிவு செய்த காரணம் என்ன சொன்னால், மனிதர்கள் உயிர் வாழ்கிற காலம் வரைக்கும் எப்படியோ உணவு உண்டு தான் ஆக வேண்டும். அப்போ உணவு எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் இல்லாத ஒரு பிஸ்னஸாக போகும்ன்றதில் அசையாத நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் ஒரு தரமான இயற்கை சார்ந்த இரசாயன கலப்புகள் இல்லாத ஒரு உணவை சமூகத்துக்கு கொடுக்குற நேரம் அது எப்போவுமே நாங்கள் வியாபாரத்தில் நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தூர நோக்கம். அந்த நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை நான் ஆரம்பித்தேன். இந்த உணவு உற்பத்தி நிலையத்துக்கு நான் ஒரு பேரை சூட்டுறதுக்காக சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களுடைய பிரதேசம் வயலும் காடும் சார்ந்த ஒரு பிரதேசம். இதில் எங்களோட உற்பத்தியில் ஈடுபடுத்துறது முழுக்க வயல் சார்ந்த உற்பத்திகள், அதாவது குரக்கன், நெல் போன்றவை தான் நாங்கள் உட்படுத்துகிறோம். ஆனபடியாக மருதம் என்ற ஒரு பேரை நாங்கள் நியமித்தோம். அந்த பேர் உண்மையிலேயே ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்குது எங்களோட நிறுவனத்துக்கு. என்னென்னு சொன்னால், எங்களோட உற்பத்திக்கும் நிறுவனத்தின் பேருக்கும்
நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இருக்குது. இயல்பாகவே எனக்கு தமிழ் பற்று அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மருதம்ன்றது ஒரு சிறந்த தமிழ் பெயர். அது உண்மையிலேயே ஒரு அந்த பெயரை சொல்லும் போதும் அதை பார்க்கும்போதும் மன மகிழ்ச்சி அடையும். யாருக்காவது தமிழர்களாக இருக்கிற யாருக்காவது அது ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய பெயர். அதனுடைய மருதம் என்ற பெயரை நாங்கள் சூட்டியிருக்கோம். பல நூறு ஆண்டுகளாக தமிழர்கள் ஒவ்வொருவரது வீடுகளிலும் எப்படியாக தூள், அரிசிமா போன்றவற்றை தயாரிப்போமோ அதன் சுவை மாறாமல் மருதம் உற்பத்திகள் உருவாக்கப்படுகின்றன. ஸ்ரீலங்காவில் வந்து முதல் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து முருங்கையில் பவுடரை அரிசி மாவில் கலந்து ஒரு சத்து மிக்க ஒரு உணவாக நாங்கள் மாற்றி அதை செய்கிறோம். ஒரு இனோவேட்டிவ். இந்த பிரதேசத்தில் வெப்ப வலயத்தில் நிறைய முருங்கையில் வந்து ஒரு சத்து மிக்கதாக இருக்குது. அந்த முருங்கையில நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை விட நாங்கள் பல பேருக்கு அது இன்டெரக்டாக வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம். முருங்கையில் உற்பத்தி செய்து அவைகிட்டேருந்து நாங்கள் அந்த இலியை வந்து ஒரு விலைக்கு கொள்வனை செய்கிறோம். அதில் அவைக்கு வந்து வேலை வாய்ப்பும் அவைன்ற வாழ்வாதாரமும் வந்து வருது. அந்த முருங்கை இலியை வச்சு நாங்கள் அதுக்குரிய ப்ரோசஸ் எல்லாம் செய்து அதை பவுடர் ஆக்கி நாங்கள் அரிசி மாவோட கலந்து ஒரு சத்துமிக்க உணவாக அதை நாங்கள் பொதியிட்டு வழியில் விடுறோம். எங்களோட உற்பத்திகளில் வந்து பிரதானமானது வந்து அரிசிமா. வடமானதுலேயும் உண்மையாக கையால் வறுக்கிற அரிசிமான்னு சொன்னால் 2 நிறுவனம் தான் செய்கிறோம். அதில் ஒன்று நாங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் கையால் வறுத்து இடித்து செய்கிறோமோ அதே போல் தான் நாங்கள் இங்கேயும் செய்கிறோம். எங்களுடைய அரிசிமா உற்பத்திக்கான மூலப்பொருள் வந்து நெல். அந்த நெல்லை வந்து உண்மையிலே அந்த கடல் சார்ந்த இடத்துல, காற்று விசுற இடத்துல, குமுளமுனை, முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால், மாத்தளன் மற்றும் புதுக்குடியிருப்பு மற்றும் வவுனியா பிரதேசங்கள்லேருந்து தான் நாங்கள் அதுக்கான நெல்லை வந்து கொள்வனை செய்கிறோம். அந்த நெல்லை கொள்வனை செய்து கொண்டு வந்து நாங்களே அதிலிருந்து அதுக்கு உமி நீக்கி, தவிடு நீக்கி, அதை கல் நீக்கி, மண் நீக்கி எல்லாம் செய்து நாங்களே அதை ஊற விட்டு கையால் அரித்து திருப்பி அரித்து பார்த்து அரைச்சி அதை வந்து விறகுல போட்டு எரித்து கையால் வறுத்து தான் எங்களோட உற்பத்தி வந்து வெளியில் வருது. அதுன்ற சுவை வந்து உண்மையாகவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்தியாவில் இந்த அரிசி வரும், எங்களோட நாட்டில் வேறு பிரதேசங்கள்லேருந்து வரும். ஆனால் இந்த முல்லைத்தீவு கடல் சார்ந்த காற்று பற்ற இடத்துலேருந்து வர நெல்லிலேருந்து நாங்கள் எடுத்து செய்கிற அரிசின்ற சுவை வந்து மிகவும் ஒரு வித்தியாசமானதாகவும் அது சாப்பிடும்போது ஒரு மென்மையாக இருக்கும். குரக்கன் வந்து உண்மையிலே வவுனியா பிரதேசம், அண்டாபுரம் பிரதேசத்தில் தான் கூடுதலாக விளைவிக்கப்படுறது. ஏன்னா இங்கே வந்து வெப்ப வலயம், தட்பவெப்ப நிலைய இடத்துல தான் அந்த குரக்கன் வந்து ஒரு நல்ல நிலையில் விளையும். நல்ல கலரும் நல்ல சத்துணவாகவும் வந்து விளையுது. அதை நாங்கள் எடுத்து அதுக்கு கல் மண்ணெல்லாம் நீக்கி அதை உரிய முறையில் வடிவாக காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதே மாதிரி பாரம்பரிய சத்துணவு. அது உண்மையிலே குரக்கனூர் நல்ல சத்துமிக்க உணவு. அதையும் நாங்கள் பொதியிட்டு சந்தைக்கு விடுறோம். பாரம்பரிய முறையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட கறித்தூள் எங்கட மருதம் உற்பத்தி. பாட்டி காலத்தில், அம்மா காலத்தில் நீங்கள் எப்படி உற்பத்தி செய்து சாப்பிட்டீங்களோ அதே சுவையில் நாங்கள் அதே மாதிரி உற்பத்தி செய்கிறோம். எப்படின்னு சொன்னால் மிளகாயை வந்து நாங்கள் கொள்வனை செய்து அப்படியே போட்டு அரைக்கிறது இல்லை. அதை நாங்கள் வெள்ளை மிளகாயிலெல்லாம் நோய்க்குரிய சாமான் அதெல்லாம் அப்புறப்படுத்தி மிளகாயை கழுவி காம்பை அகற்றி சரியான அளவு திட்டத்தில் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட வேணுமோ அதெல்லாம் போட்டு அரைச்சி சரியான கரலையும் எங்களோட தமிழாக்கள் சாப்பிட்ற பாரம்பரிய முறைக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் பொதியிட்டு பாவனைக்கு நாங்கள் தாரோம். இது ஆட்டாமா வந்து இப்போ சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமமாக கலக்கப்பட்ட கூடுதலான ஆட்டாமா தான் இப்போ சந்தையில் இருக்குது. விலை குறைய கொடுக்கணுன்றதுக்காக கோதுமமாக கலக்கணும். அது இல்லை. இதில் வந்து நாங்கள் ஆட்டா சீட்ஸை வந்து கோமோஸ் என்ற நிறுவனத்திலிருந்து ஒரு பிரபல்யமான நிறுவனம், அந்த நிறுவனம் சுத்தப்படுத்தி எங்களுக்கு இந்த ஆட்டா சீட்ஸ் எடுத்து அப்படியே முழுமையாக நாங்கள் அதை சுத்தப்படுத்தி காய வச்சு அரைச்சி பவுடராக பேக் பண்ணிக்கிறோம். தோல் நீக்கப்படாது அப்படியே நாங்கள் பேக்கணும். நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு நல்ல உணவு. நோயாளிகள் கூடுதலாக ஆட்டாமாவை சாப்பிட்றதுக்கு டாக்டர்ஸ் பரிந்துரைக்கணும். ஆனால் இதுதான் உண்மையான ஆட்டாமா. அதை தோலோடு இருந்தால் மட்டும்தான் அது ஆட்டாமா, தோலை நீக்கினா அது கோதுமைமா. பல பேருக்கு எங்களோட இயற்கை உணவுகள் போய் சேரணுன்றதுக்கு தான் நாங்கள் நிறைய விரும்புகிறோம். ஏனென்றால் நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் வராமல் இருக்கணும். அது கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் எந்த கெமிக்கலோ எந்த ரசாயன இதுகளோ எங்களோட உற்பத்தியில் இருக்கல. அது நீங்கள் எங்கே வேணுமென்னாலும் கொண்டு செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோட ஊரில் வவுனியாவில் தயாரிக்கப்படுற சுத்தமான உணவுகள். அடிமனதில் இருந்த முக்கியமான நோக்கம் வந்து எங்களுடைய இயற்கையை வந்து உடலுக்கு தீங்கில்லாது உடல் நலத்தை காக்கக்கூடியது என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை. உணவு உற்பத்தி நிலையத்தை வந்து இந்த பூவரசங்குளம் தாலிக்குளம் பிரதேசத்தில் ஆரம்பித்த முக்கிய நோக்கம் வந்து இங்கே நிறைய விவசாயிகள் வாழ்கிற பிரதேசம், அவர்களோட பிரதான தொழில் விவசாயம். அதை விட இந்த பிரதேசத்தில் நிறைய பெண்கள் தலைமைத்துவ குடும்பக்காரர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையிலேயே எங்கள்கிட்ட இப்போ 50 பேருக்கு மேலே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் உடனடியாக எங்களால் வேலைவாய்ப்பு வழங்க முடியும். இப்போது 12 பேர் அளவில் நாங்கள் வேலைவாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றோம். அதனால் அவர்களுடைய குடும்பங்கள் உண்மையிலேயே நல்ல சந்தோஷமாக பயனடைகிறார்கள்.
அதே போல் மிகுதி பேர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வளங்களும் இருக்கின்றது. சந்தை வாய்ப்பு போதாமல் இருக்கின்றது. சந்தை வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும் இடத்து நாங்கள் இன்னும் ஒரு 40 பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது. அதற்கு சந்தை வாய்ப்பு தான் முக்கியமானதென நான் கருதுகிறேன். எப்பொழுது ஒரு நாடு தன்னிறைவடைகின்றதோ அப்பொழுதுதான் அந்த நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பொருளாதாரம் ஸ்திரமான நிலைமைக்கு செல்லும். இவ்வாறான உள்ளூர் முயற்சியாளர்களையும் அவர்களின் உற்பத்திகளையும் கொள்வனவு செய்து ஊக்குவிப்பதன் மூலமே நாம் எமது வளமான பொருளாதார எதிர்காலத்தை உருவாக்க முடியும். எங்களுடைய இயற்கை சார்ந்த உற்பத்திகளை எமது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களும் சுவைக்க வேண்டும், அவர்கள் கைகளுக்கும் போய் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய அவா. அதன்படி இப்போது புலம்பெயர் தேசத்து மக்களுக்கு ஒரு தொகுதி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். மேலும் பலர் நம்மோடு தொடர்பு கொள்வார்களாயின் வழங்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம். எங்கள்கிட்ட தேவையான ரோ மெட்டீரியல் எல்லாமே இருக்குது, உற்பத்திக்குரிய எல்லா பொருட்களும் இருக்குது. அதே நேரம் எங்களுடைய நிறுவனமும் அதுக்கேற்ற கட்டமைப்பில் அமைக்கப்பட்டிருக்குது. தேவையான நல்ல திறமையான தொழிலாளர்கள் எங்கள்கிட்ட இருக்கணும். ஆனாலும் எங்களுக்கு போதிய சந்தை வாய்ப்பு கிடைக்காதபடியால் எங்களால் இந்த உற்பத்தியை பெரிய அளவில் செய்ய முடியாமல் இப்போது ஒரு தடையாக இருக்குது. யார் யாருக்கு எந்த தேசத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு எங்களுடைய உற்பத்திகள் தேவைப்படுதோ, இயற்கை சார்ந்த எங்களுடைய உணவு உற்பத்திகள் தேவைப்படுதோ, அதை நீங்கள் எங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எங்களுடைய வெப்சைட் கூட தொடர்பு கொள்ளலாம், அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் கூட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கின்ற போது நாங்கள் அதை வழங்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்கணும்.